இந்த கோழியும் இவ கூட சேர்ந்து வெள்ளை சாம்பல் கோழியையும் ஒரே நாளில் தான் முட்டை வச்சோம், அடை வச்சோம். கோழி குஞ்சும் ஒரே நாளில் தான் இறக்கி விட்டோம். அவள் இப்போ முட்டை வச்சு ஒரு 4, 5 முட்டையே வச்சுட்டா. அழகு போல் தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கோழி குஞ்சுகளை எங்கெங்கே போகணும் வரணும் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு சுற்றி வர்றதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு முட்டை பிரித்து விட்டுட்டு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இந்த கோழி மட்டும் பக்கத்தில் இருக்கிறவளோட கோழி குஞ்சையும் சேர்த்துக்குச்சு. அவள் ஜாலியாக வெளியில் சுற்ற போயிட்டா. இது பாசங்கிற பேரில் இதோட உடம்புல இருக்கிற பாதி முடிய காணோம். அப்படியே சுற்றிட்டு இருக்குது. அது பார்த்தா ஒரு கோழி மாதிரியா 2வது கொம்பு கோழி மாதிரியா இருக்குதுங்க. பாசம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ பாசம் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்களாம் வலுக்கட்டாயமாக கோழியையும் அதுவும் நைட் ஆகிடுச்சுன்னா மேலே பறன் மேலே கூட்டிகிட்டு போக முடியாமல் கீழேயே சுற்றிட்டு இருந்துச்சு. நம்ம தான் வலுக்கட்டாயமாக பிடிச்சி கோழியை தனியாக பிரித்து இந்த 2 நாளாக மேலே தூக்கி விட்டோன்னே தான் அப்பாடான் இருக்குது. நைட்டில் கோழியோட அலறல் சத்தம் மட்டும் கேட்டே இருந்துச்சு. ஏன் கத்துது அப்படின்னு ஒரு 2, 3 நாள் போய் பார்த்தோம்னா தான் தெரியுது. குஞ்சுக்கு பூரா அது மேலே படுத்துக்கிட்டே கொத்தி 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 அதோட இறக பூரா சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்து இந்த 2 நாளாக தான் கொஞ்சம் பிரித்து விட்டு அடுத்த இதுக்கு முட்டை வைக்கிற இதுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஓவர் இல்லைங்களா?